அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. ஓம் பிரம்மஸ்ரீ நித்யானந்தாய நமः. நித்யானந்தரை நினைக்கையிலே நெஞ்சில் நித்தமும் ஆனந்தம் பிறக்கிறது. நித்யானந்தரை நினைக்கையிலே நெஞ்சில் நித்தமும் ஆனந்தம் பிறக்கிறது. திருவடி மலர்களில் அமர்ந்தவுடன் திருவடி மலர்களில் அமர்ந்தவுடன் ஒரு திவ்ய அதிசயம் நிகழ்கிறது நிகழ்கிறது. நித்யானந்தரை நினைக்கையிலே நெஞ்சில் நித்தமும் ஆனந்தம் பிறக்கிறது. அசரீரி ஒன்று அழைக்கிறது. அது ஐயாவின் குரலாக ஒலிக்கிறது. அசரீரி ஒன்று அழைக்கிறது. அது ஐயாவின் குரலாக ஒலிக்கிறது. ஆனந்தமயமாக இருக்கிறது. ஆனந்தமயமாக இருக்கிறது. அந்நேரம் மேனியோ சிலிர்க்கிறது. கண்ணீரோ தானாக வழிகிறது. ஒரு கரம் வந்து கண்ணீரை துடைக்கிறது. கலங்காதே மகனே நீ என்கிறது. மனம் காற்று வெளியினில் பறக்கிறது. உள்ளுக்குள் பரவுது ஆனந்தமே. அது உயர்ந்ததோர் ஆன்மீக அனுபவமே. உள்ளுக்குள் பரவுது ஆனந்தமே. அது உயர்ந்ததோர் ஆன்மீக அனுபவமே. நித்யானந்தரை நினைக்கையிலே நெஞ்சில் நித்தமும் ஆனந்தம் பிறக்கிறது. திருவடி மலர்களில் அமர்ந்தவுடன் ஒரு திவ்ய அதிசயம் நிகழ்கிறது நிகழ்கிறது. மணியோசை காதில் கேட்கிறது. என் மனக்குறையாவும் தீர்கிறது. மணியோசை காதில் கேட்கிறது. என் மனக்குறையாவும் தீர்கிறது. உளமது அவருள் லயிக்கிறது. உளமது அவருள் லயிக்கிறது. அவர் ஒளியுடல் என் முன் ஜொலிக்கிறது. வாமகனே வாவா என அழைக்கிறது. உன் வழி துணையே நான் என சிரிக்கிறது. உருவமத்தியை மெதுவாக தொடுகிறது.
என் பொற்சபை வாசல் திறக்கிறது. உள்ளுக்குள் பரவுது ஆனந்தமே, அது உயர்ந்ததோர் ஆன்மீக அனுபவமே. உள்ளுக்குள் பரவுது ஆனந்தமே, அது உயர்ந்ததோர் ஆன்மீக அனுபவமே. நித்யானந்தரை நினைக்கையிலே நெஞ்சில் நித்தமும் ஆனந்தம் பிறக்கிறது. திருவடி மலர்களில் அமர்ந்தவுடன் ஒரு திவ்ய அதிசயம் நிகழ்கிறது. நிகழ்கிறது நிகழ்கிறது. நித்யானந்தரே எம் இறைவா, நித்தமும் வாழ்வேன் உன் நினைவாய். நித்யானந்தரே எம் இறைவா, நித்தமும் வாழ்வேன் உன் நினைவாய். அற்புதம் செய்பவன் நீ அல்லவா, அர்ப்பணம் உனக்கே நான் அல்லவா. நித்யானந்தரே எம் இறைவா, நித்தமும் வாழ்வேன் உன் நினைவாய். இசையாலே உனை நாளும் போற்றிடுவேன், என் இதயத்தை தீபமாய் ஏற்றிடுவேன். இசையாலே உனை நாளும் போற்றிடுவேன், என் இதயத்தை தீபமாய் ஏற்றிடுவேன். உனை உருக்கியே ஊற்றிடுவேன், என் உள்ளத்தை மாலையாய் சாற்றிடுவேன். திருக்கோவில் பல தேடி சென்று வந்தேன், உன் திருவாசல் வந்துதான் அமைதி கண்டேன். திருக்கோவில் பல தேடி சென்று வந்தேன், உன் திருவாசல் வந்துதான் அமைதி கண்டேன். நிம்மதி தருபவனே அல்லவா, உன் சன்னதி சந்தோஷ வழி அல்லவா. நிம்மதி தருபவனே அல்லவா, உன் சன்னதி சந்தோஷ வழி அல்லவா. நித்யானந்தரே எம் இறைவா, நித்தமும் வாழ்வேன் உன் நினைவாய். சன்னதிதனிலே கால் பதித்தேன், உன் திருவடி தொட்டு நான் பணிந்தேன். சன்னதிதனிலே கால் பதித்தேன், உன் திருவடி தொட்டு நான்
பணிந்தேன். பூர்வ ஜென்மத்து புண்ணியமோ உன் பூரண தரிசனம் கண்டு கொண்டேன். போலி வாழ்க்கையை நான் துறந்தேன் அப்பா. புதிதாக நான் ஒரு பிறப்பெடுத்தேன். போலி வாழ்க்கையை நான் துறந்தேன் அப்பா. புதிதாக நான் ஒரு பிறப்பெடுத்தேன். தீரினை நீக்கி நீ நன்று செய்தாய். நீ யாதுமாகியே நிலைத்து நின்றாய். தீதினை நீக்கி நீ நன்று செய்தாய். நீ யாதுமாகியே நிலைத்து நின்றாய். நித்யானந்தரே எம் இறைவா, நித்தமும் வாழ்வேன் உன் நினைவாய். அற்புதம் செய்பவன் நீ அல்லவா. அர்ப்பணம் உனக்கே நான் அல்லவா. நீயே பரம்பொருள் வடிவோனே, நித்யானந்தா பகவானே. நீயே பரம்பொருள் வடிவோனே, நித்யானந்தா பகவானே. ஓயாலயானந்தம் உள்ளே பெருகிட வைப்போனே. ஓயாலயானந்தம் உள்ளே பெருகிட வைப்போனே. சரணம் சரணம் எம் குருவே, சரணாகதியாம் உன்னிடமே. சரணம் சரணம் எம் குருவே, சரணாகதியாம் உன்னிடமே. ஆழ்கடல் என்னும் வாழ்க்கையின் மேலே பாய்மரமான எம் பகவானே. ஆழ்கடல் என்னும் வாழ்க்கையின் மேலே பாய்மரமான எம் பகவானே. ஊழ்வினை நீக்கி ஓர் துணையானாய் ஓம் வடிவான எம் பெருமானே. ஊழ்வினை நீக்கி ஓர் துணையானாய் ஓம் வடிவான எம் பெருமானே. நிரந்தரமில்லா மானுட வாழ்வை உயர்தரமாக்க வந்தவன் நீயே. உயர்தரமாக்க வந்தவன் நீயே. நிழல் தரும் தேவ அருள் மரமாக நிஷ்டையில் அமர்ந்து அருள் புரிவோனே. நிஷ்டையில் அமர்ந்து அருள் புரிவோனே. சரணம் சரணம் எம் குருவே, சரணாகதியாம் உன்னிடமே. ஞான அருட்கல்விச்சாலையும் நீயே. ஞான பாலினை ஊட்டிய
தாயே ஞான அருட்கல்வி சாலையும் நீயே ஞான பாலினை ஊட்டிய தாயே மோன நிலை கற்றுத் தந்தவன் நீயே மோட்ச திருவாசல் திறந்திடுவாயே மோன நிலை கற்றுத் தந்தவன் நீயே மோட்ச திருவாசல் திறந்திடுவாயே கர்ப்ப கிரகமாம் எங்களின் உள்ளம் கடவுளாயதனுள் அமர்ந்தவன் நீயே கடவுளாயதனுள் அமர்ந்தவன் நீயே கற்பக தருவாய் கேட்டதை தருவாய் கர்ப்பம் தரிக்காய் எங்களின் தாயே ஓம் சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தாய நமக 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 ஓம் சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தாய கர்ப்பம் தரிக்காய் எங்களின் தாயே சரணம் சரணம் எம் குருவே சரணாகதியாம் உன்னிடமே நீயே பரம்பொருள் வடிவோனே நித்யானந்தா பகவானே நீயே பரம்பொருள் வடிவோனே நித்யானந்தா பகவானே ஓயாலயானந்தம் உள்ளே பெருகிட வைப்போனே ஓயாலயானந்தம் உள்ளே பெருகிட வைப்போனே சரணம் சரணம் எம் குருவே சரணாகதியாம் உன்னிடமே சரணம் சரணம் எம் குருவே சரணாகதியாம் உன்னிடமே வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று ஜீவஜோதியாக நமக்கு காட்சி தந்த சாமி ஜீவஜோதியாக நமக்கு காட்சி தந்த சாமி ஐயா சாமி சாமி எங்க நித்யா
சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. பகவ வழியில் வந்த ஜோதி வடிவ சாமி. ஆதி பகவ வழியில் வந்த ஜோதி வடிவ சாமி. சாதி பேயை மோதி மிதிக்க ஓதி வைத்த சாமி. சாதி பேயை மோதி மிதிக்க ஓதி வைத்த சாமி. பாதி வாழ்வில் மீதி சேர்த்து ஜோதி வாழ்வு வாழ சரம் பிடித்து பரம் கலக்க கரம் கொடுத்த சாமி. சரம் பிடித்து பரம் கலக்க கரம் கொடுத்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சுவாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சுவாமி. மண் உடம்பை பொன் உடம்பாய் மாற்றும் வல்ல சாமி. மண் உடம்பை பொன் உடம்பாய் மாற்றும் வல்ல சாமி. கண் திறக்கும் கலையை நன்கு கற்று தந்த சாமி. கண் திறக்கும் கலையை நன்கு கற்று தந்த சாமி. பரந்த வெளியில் பறப்பதற்கு சிறகு தந்த சாமி. பாமரனாய் வாழ்ந்த எங்கள் பரந்த மன சாமி. பாமரனாய் வாழ்ந்த எங்கள் பரந்த மன சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி. வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி. வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி. வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி. வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி.
கிடக்கிறது. பெருமானே எம் பெருமானே நித்யானந்த பெருமானே பெருமானே. முதலாய் வந்து நிற்பது என்ன பொருள் தருது? நிரந்தரமானவன் நீதான் என்ற நிஜத்தை எமக்கு சொல்கிறது. இத்தெனும் எழுத்து இரண்டாம் எழுத்தாய் எதனால் பெயரில் இருக்கிறது? இத்தரை மீதில் இரண்டாம் புத்தன் நீயே என்பதை உரைக்கிறது. யாயனும் எழுத்து பெயரினில் வந்து யாதென விளக்கம் சொல்கிறது. யாதுமானவன் நீதான் என்பதை யாவரும் அறிந்திட சொல்கிறது. நாயனும் எழுத்து பெயரில் வந்தென்ன நல்ல ரகசியம் சொல்கிறது. நந்தன் வடிவாய் வந்தவன் நீயே அந்த ரகசியம் சொல்கிறது. இந்தனும் எழுத்து என்பது எதனால் பெயரில் இருக்கிறது? இந்த பிறவியில் அவதாரம் நீ என்ற ரகசியம் உரைக்கிறது. தாயனும் எழுத்து பெயரினில் வந்து தந்திடும் விளக்கம் என்ன அது? தாயுமானவன் நீதான் என்பது தானாய் எமக்கு புரிகிறது. பெயருக்குள்ளே ரகசியம் கொண்ட பிரம்மசூத்திர பெருமானே உன் பெயரை நித்தம் சொல்வதால் எமக்கு நித்திய ஆனந்தம் எம்மானே. பெருமானே எம் பெருமானே எம் நித்யானந்த பெருமானே 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 எம் பெருமானே எம் நித்யானந்த பெருமானே. நித்யானந்தா என்ற பெயர் ஏன் நிலைத்தது உனக்கு பெருமானே? பிரபஞ்சம் அந்த பெயர் வைக்க உன் பெற்றோருக்கு உணர்த்தியது பெருமானே. ஆன்மீகம் எனும் பார்க்கடல் கடைந்து அமுதை வழங்க அனுப்பியது. ஆன்மீகம் எனும் பார்க்கடல் கடைந்து அமுதை வழங்க அனுப்பியது. நித்யானந்தா என்ற பெயரில் நிறைய ரகசியம் இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்திலும் ஒவ்வொரு விளக்கம் உள்ளே மறைந்து கிடக்கிறது. உள்ளே மறைந்து கிடக்கிறது. பெருமானே எம் பெருமானே நித்யானந்த பெருமானே 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 எம் பெருமானே நித்யானந்த பெருமானே பெருமானே. நித்யானந்தா என்ற பெயரே நிலைத்தது உனக்கு பெருமானே. பிரபஞ்சம் அந்த பெயர் வைக்க உன் பெற்றோருக்கு உணர்த்தியது பெருமானே. ஆன்மீகம் எனும் பார்க்கடல் கடைந்து அமுதை வழங்க அனுப்பியது. ஆன்மீகம் எனும் பார்க்கடல் கடை
அடைக்கலமாவோம் அவரிடம் நாமே அற்புதம் வாழ்வில் நிகழ்ந்திடும் தானே அடைக்கலமாவோம் அவரிடம்
ஆ நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததின் அகங்காரம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததின் அகங்காரம். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பக்தர்கள் நெஞ்சிலே வாசம் நின் பாடங்கள் அதுதானேயம் வேதம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததின் அகங்காரம். வெயில் தனில் இளைப்பார மரம் வேண்டும் எம் வேதனை தீர உன் நிழல் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும் எம் மனக்குறை தீர உன் அருள் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும் எம் மனக்குறை தீர உன் அருள் வேண்டும். இருள் பயம் போக்கிட ஒளி வேண்டும் எம் இதயத்தின் இருள் தீர நீ வேண்டும். இருவிழி காத்திட இமை வேண்டும் எமை எப்போதும் காக்க உன் துணை வேண்டும். குறை குடம் எம்மை நிறை குடமாக்கி குறை குடம் எம்மை நிறை குடமாக்கி மறை பொருள் விளக்கி திரைத்தனை விளக்கி அருட்சுடர் வேண்டும் நித்தியானந்தரே. நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததின் அகங்காரம். பசியினை போக்கிட இறைவன் ஞான பசி தீரயம் இறை நீ வேண்டும். மழலைக்கு அமுதூட்ட நமச்சிவாய நாதன் தான் பார்க்க நின்
பிறப்பதற்கும் விஞ்சகமில்லும் தாய் நீ வேண்டும். மழலைக்கு அமுதூட்ட தாய் வேண்டும். இப்பதான் எடுத்தேன். தாய் நீ வேண்டும். தோணிக்கு தொடுப்பதன் துணை வேண்டும். எங்கள் துயர் தீர உனதருள் உரை வேண்டும். தோணிக்கு தொடுப்பதன் துணை வேண்டும். எங்கள் துயர் தீர உனதருள் உரை வேண்டும். ஞானிக்கு சீடர்கள் பல வேண்டும். எல்லாருக்கும் அனுப்ப வணக்கம். இந்த நாளை சிறப்பான நாளா மாற்றி கொடுத்த உங்க எல்லாருக்கும் இந்த நாளை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுல ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் அதையெல்லாம் சரி பண்ணி அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பா பண்ணுவோம். அதுவும் ஐயாவுக்கு ஒரு இடத்த உருவாக்கி குரு பூஜை பண்ண முடியுமாங்கிற சந்தேகத்தில் இருந்தது போய் எங்க போனாலும் குரு பூஜையாவே நடக்கணும்னு காரணம் நம்ம கூட ஐயா இருக்கிறாரு. ஐயா கூட நாம் எல்லாரும் இருக்கிறோம். ஒருத்தரை பிரிஞ்சவே முடியாது, பிரிக்கவும் முடியாது. அதுக்கு ஒரு உதாரணமா இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல சிறப்பான குரு பூஜை நடந்திருக்குது. இது வரைக்கும் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஆசிரமங்கள்லாம் மண்டபம் வாங்கிக்கிற நாள்ல மண்டபம் கோயிலா மாற்றி வச்சிருக்கோம். அதுக்கு ஐயாவோட முழுமையான ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறதுனால இவ்வளவு அழகா நடந்திருக்கு. இதனால திரும்பவும் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஐயாவுடைய பேரு மெய்யழகன். ஐயாவுக்கு தொடர்ந்து பாடல்கள்லாம் எழுதினது இவர் தான். ஒவ்வொரு பாடல்களையும் இந்த பாட்டு யார் எழுதினது, பாட வாங்கினவர் இருக்கிறாரா, எப்படி இந்த வார்த்தைகள்லாம் வந்து விழுந்து கேட்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் சொந்தக்காரரு ஐயா. ஐயாவோட கருத்துக்களை நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஆனா நம்ம ஐயா அதை நல்லா உள்வாங்கிக்கின்னு ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஐயாவோட சொல்ல அழகா கொண்டு வந்து போட்டிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு வார்த்தை வேற யாராவது எழுத முடியாத அளவுக்கு பாடல்கள்லாம் இருக்கு. இந்த பாடலை எழுதியது நான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாங்க. ஆனா அது நான் இல்லை. நான் என்பதையும் தான் என்பதும் அழிய வேண்டும் என்பது ஐயா சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை எழுதியது நான் அல்ல, என்னோடு எழுதியது ஐயாவே என்பது.
பிடிக்காத உண்மையிலே பிடிச்சா யாருக்கும் நான் என்ற எண்ணமே வராதுன்றது இப்ப தெரியுது. பிடிக்காதவங்க தான் நான் என்ற எண்ணமே வரும். ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்க எல்லோருடைய சார்பிலையும் ஐயாவுக்கு இந்த தேதி பௌர்ணமி இருக்கு. இதுக்கு அடுத்த மாதம் 28ஆம் தேதி பௌர்ணமி இருக்கு. இந்த வருஷம் ஃபுல்லா இதே மண்டபத்துல பௌர்ணமி வகுப்புகள் எப்பவும் போல சிறப்பாக நடக்கும். எல்லாரும் வந்துருங்க. டைம் வழக்கம் போல பௌர்ணமிக்கு முன்னாள் சாயங்காலம் வந்துடலாம். ஏன்னா நாங்க எல்லாம் முடியும் என்னைக்கு பௌர்ணமி சொல்லியிருக்கிறோமோ அதுக்கு முந்தின நாள் சாயங்காலம் வந்துடலாம். காலையில வரவங்க சீக்கிரம் வந்துடுங்க. பானம் வாங்க வராங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்து பானம் வாங்கிக்கங்க. சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஆத்மா உனையன்றி எவர் வேண்டும்? மடை திறந்தோடும் பெரும் மழை போலே மனம் நிறைந்தோடும் உனதுபதேசம் அதற்கென ஈடு உலகினில் ஏது? நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததின் அகங்காரம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததின் அகங்காரம். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும். அது ब्रह्मश्री नित्यानन्दाय नमः.